ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விளாக் வந்து ஒரு வீக்கெண்ட் விளாக் தான். லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து சாண்டா க்ரூஸ் போர்ட் வாக் பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அதுக்கு அப்படியே நான் ரெடி ஆகி கிளம்பி போயிட்டு அங்கே உங்களுக்கு வந்து சுற்றி காட்டுறது தான் இந்த வீடியோ. ஸோ கம் லெட்ஸ் கோ. ஸோ பீச்சுக்கு ரெடி ஆகிறதா இருந்தால் எனக்கு எப்போவுமே அந்த பீச் வைப்ஸ் இருக்க ட்ரெஸ்ஸஸ் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஃப்ளோயியா இல்லை குட்டி குட்டி பிரிண்ட்ஸ் வச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் அப்படி. அது வந்து சம்மர் பீச்னா அந்த மாதிரி போடலாம். இப்போ வந்து நம்ம வின்டர்ல பீச்சுக்கு போகிறோம். அதனால வந்து ஐ தாட் ஆஃப் வேரிங் ஸ்வெட் டிஷர்ட் மாதிரி அண்ட் அலாங் வித் ஜீன். ஸோ எப்போ நான் கிளம்புறதா இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்ப ஆரம்பிப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற சொல்லி ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வீக்கெண்ட் அப்படின்னாலே அந்த எக்ஸைட்மெண்ட் வரணும்னா அது புது ட்ரெஸ் போட்டால் வரும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் ஐ சீ டு தட் ஏதாவது புது ட்ரெஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிடுவேன். காஸ்கோல இந்த வாட்டி வின்டர் கலெக்ஷனுக்கு வந்த டிஷர்ட்லேருந்து தான் இந்த டிஷர்ட் எடுத்தேன். அண்ட் ஜீன் வந்து வால்மார்ட்டில் ஷாப் பண்ணது. ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க சாண்டா க்ரூஸ் பீச் வந்து எக்ஸாக்டாக எங்கள் வீட்டிலேருந்து லெஸ் தேன் 1 hour 58 minutes அந்த மாதிரி தான். ஸோ கிளம்பியாச்சு. இன்னைக்கு வந்து நாங்கள் பீச் கேம்பிங்கோ இல்லை பீச் பிக்னிக்கோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்க்கோ போகல. நாங்கள் எதுக்கு போகிறோன்றத வந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் சொல்லுங்க அப்பாவும் பையனும். சாண்டா க்ரூஸ் பீச். சாண்டா க்ரூஸ் பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். சாண்டா க்ரூஸ் போர்ட் வாக்குக்கு போகிறோம். ரெண்டும் ஒன்று தான், பக்கத்துல தானே இருக்கு. போர்ட் வாக்கும் பீச்சில் தான் போர்ட் வாக் இருக்கு, போர்ட் வாக்கில் தான் பீச் இருக்கு. ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று. ஸோ எனக்கு வந்து டிஜிட்டல் ஃபோட்டோ கிளாஸில் வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, அதுக்காக சில ஃபோட்டோஸ் இருக்கு. வேற வழி இல்லாமல் பீச்சுக்கு போயிட்டோம். நாங்கள் எப்படி இருந்தாலும் வி லவ் பீச். நான் ஒரு பீச் பாய். நான் வந்து அந்த அசைன்மெண்ட் நல்லா ஒரு மாதிரியானு வச்சுட்டு இருக்கேன். என்ன போகுது அப்படின்னு பிளானே இல்லாமல் ஒரு மாதிரி வேகா வரனால. ஸோ இப்போ வந்து அவனோட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். அதானடா? ஓகே ஃபைன். ஆனால் நாங்கள் சைடில் எங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம்ல. அவர் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருந்தாருன்னா நாங்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக நாங்கள் போய் போர்ட் வாக்கில் ரைட்லாம் ஏறி விளையாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வேடிக்கை பார்ப்போம். வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் எதுவுமே கேட்பீங்க. தேவைதான், எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். செகண்ட் செமஸ்டர் ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சேன், அப்படி இல்லை. இப்போ போய் எடுக்கிற அளவுக்கு வேலை இருக்கு. ஸோ அதான் ஓகே மேனேஜ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இவரோட பார்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன காலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எக்ஸைட்டிங் விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதான் தரிஷ்வன் பற்றி சொல்கிறதுக்கு. என்னடா வேற ஏதாவது உன்னை பற்றி சொல்லணுமா? வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ ஆர்? ஆக்சுவலா வந்து தரிஷ்வன் வந்து ஒரு எக்ஸ் யூடியூபர். அவன் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து அவனோட ஓல்ட் சேனல்ல போட்டிருக்கான். 100+ வீடியோஸ் போட்டிருக்காரு. அப்புறமா வந்து அவருக்கு கொஞ்சம் ஷை ஆயிடுச்சு. இல்ல நான் கம்பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால அவன் சேனல் இன்னும் இருக்கு. நீ ஹாஸ்டல்ல போடுமா, அவன் பாட்டுக்கு அவன் யூடியூப் எடுத்து ஆரம்பிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவன் டாம் போற மாதிரி இருக்குமா என்னன்றது வந்து எங்களுக்கு எந்த காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சப்புறம் தான் தெரியும். அப்ளை பண்ண 3 காலேஜ் வந்துருச்சு ஆல்ரெடி. ஆமா 2 வந்துடுச்சு. நாங்க வேற ஒரு முக்கியமான காலேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ளை பண்ணதெல்லாம் வந்ததுல சந்தோஷம். ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தோணுது. பட் இன்னும் எங்களுக்கு டைம் இருக்கு டிசைட் பண்றதுக்கு. ஸோ என்னோட பையனோட ஏபி கிளாஸஸில் வந்து அவன் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி எடுத்திருக்கான். அதுக்காக வந்து அவங்க டீச்சர் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படின்னு சொன்னால் இவன் என்ன தீம் வந்து எழுதி கொடுத்துருக்கானோ அது ரிலேட்டட் ஃபோட்டோஸு. அவன் வந்து இந்த பியர் பீச்சு அப்புறம் வந்து க்ரௌடு இந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்திருக்கான் போல். ஸோ அதுக்காக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் வந்த பர்பஸே அதுதான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக இன்னைக்கு நாங்கள் வரல. அவனோட படிப்பு சம்பந்தமான ஒர்க்குக்காக வந்திருக்கோம். நீங்க பார்க்கிங் போற ரோடு பக்கத்துல இருந்தே இந்த ரோலர் கோஸ்டர் பார்க்கலாம். இது பேர் வந்து கோல்டன் டிப்பர்னு சொல்லிட்டு. இது வந்து உடன் ரோலர் கோஸ்டர். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் சாண்டா க்ரூஸ் அப்படின்னாலே. ஸோ அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் அப்படியே ஒரு வாக் போனோம்னா இதுதான் வந்து சாண்டா க்ரூஸ் போர்ட் வாக்.
இந்த சாண்டா க்ரூஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இது சிட்டி தான். ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பீச்சோட ஸ்மால் டவுன் மாதிரி இருக்கும். ஆ இதுல இருக்கிற வீடுங்க இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளோட பாண்டிச்சேரி ஆர் கோவா இங்கெல்லாம் போனோம்னா, ஒரு வைப் இருக்கும்ல, அந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கியூட்டான பீச் சிட்டி மாரி இருக்கும். இந்த சாண்டா க்ரூஸ் போர்ட் வாக்க பார்த்தீங்கன்னா, இத சுத்தி நெறைய பீச் காட்டேஜஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருப்பாங்க. முரல் ஆர்ட்ஸ் இருக்கும். அண்ட் லோக்கல் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து பேண்ட் மாரி வச்சு ப்ளே பண்ணுவாங்க. ஆ இன்னும் ப்ரிசைஸா சொல்லப்போனா, இது ஒரு மாரி ஆர்டிஸ்ட்ரி அண்ட் பொஹீமியன் கல்ச்சர்ல இருக்க மாதிரி இருக்கும் இந்த பிளேஸு. இந்த போர்ட் வாக் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1907ல இருந்து இருக்கு. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் அம்யூஸ்மென்ட் பார்க் மாதிரி தான் அந்த காலத்துல இருந்திருக்கு. பட் இப்ப வந்து நெறைய மாடர்ன் அம்யூஸ்மென்ட் பார்க் எல்லாம் வந்துருச்சு. இங்க வந்து இன்னும் அந்த வின்டேஜ் ஸ்டைலான கேம்ஸ், ரைட்ஸ் அந்த மாரி தான் வச்சிருப்பாங்க. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஃப்ரீயாவே உள்ள என்டர் ஆலாம். ஆனா ஒரு ரைடுக்கும் நீங்க அங்கேயே வந்து பே பண்ணிட்டு, அப்படியே ஒரு ரைடும் போற மாதிரி இருக்கும். இந்த போர்ட் வாக்குக்கு வந்தீங்கன்னா, நம்ம தாராளமா வந்து 1 டே ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அப்படியே ஃபுல்லா ஒரு வாக் போலாம். அப்படி இல்லன்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் ஏறலாம். பக்கத்திலேயே தான் வந்து பியர் அண்ட் பீச். ஸோ அப்படியே கொஞ்சம் வாக் பண்றது, ஃபுட் எல்லாமே இதுக்குள்ளேயே அவைலபிள். எல்லா டைப் ஆஃப் ஃபுடும் கிடைக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போயிட்டு பீச்ல உட்காந்து சன்செட் பார்த்துட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். பட் இன்னைக்கு வந்து எனக்கு இந்த பிளேஸ்க்கு வந்தது ஒரு டிஃபரெண்ட்டான ஒரு ஃபீலா இருந்தது. ஏன்னா டைம்ஸ் நாங்க இதுக்கு முன்னாடியும் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். அப்ப பார்த்தீங்கன்னா, தர்ஷன் வந்து இந்த ரைட்ல போனோம், அந்த ரைட்ல போனோம் அப்படின்னு சொல்லுவான். நாங்களும் சேர்ந்து அவனோட அக்கம்பெனி பண்ணி அப்படியே ரைட்ஸ் எல்லாம் சுத்திட்டு, டயர்ட் ஆகுற அளவுக்கு விளையாடிட்டுலாம் வீட்டுக்கு வந்த டேஸ் எல்லாமே இருக்கு. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொன்னான்னா, "நீங்க 2 பேரும் போயிட்டு அப்படியே போர்ட் வாக் ஃபுல்லா நடந்துட்டு வாங்க. எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் வந்து உங்களோட சேர்ந்துட்டேன்னா, நான் வந்து அந்த வொர்க்க பண்ண முடியாது. ஸோ நான் போய் என் வொர்க் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு பண்றேன். நீங்க ரிலாக்ஸ்டா உட்காருங்க, இல்ல ஒரு வாக் போங்க அப்டின்னா, ஒரு ஒரு மாதிரி ரியாலிட்டி மாதிரி இருந்துச்சு. ஓ மை காட்! இந்த பையன் வந்து எங்க போனாலும் இதுல போறேன், அதுல போறேன்னு சொல்லுவான். இன்னைக்கு என்னடான்னா, ஆ அவன் வொர்க்குக்காக வந்தேன் அப்டின்னு சொல்லிட்டு, அவன் வொர்க்க பார்க்க போயிட்டானே அப்டின்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் பேசிட்டு அப்டியே சும்மா நடந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து எங்க 2 பேரையும் மட்டும் ஏதோ தனியா அம்யூஸ்மென்ட் பார்க்ல விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. ஆ எவ்ளோ சீக்கிரம் வந்து பசங்க வளர்ந்துர்றாங்க. அவங்களோட பிரையாரிட்டீஸ் மாறுது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஸோ எனிவன் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட பசங்க வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, உங்க கூட இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாரி தொல்லையா இருந்தாலும் இதெல்லாம் பண்ணும், அதெல்லாம் பண்ணும்னு கேட்குறாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபேஸ் தான். அதே ஃபேஸ்லயே அவங்க தொடர்ந்து இருக்கவே மாட்டாங்க. ஆ அது எல்லாத்தையும் வந்து டூ த மோஸ்ட் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா வயசு ஆக ஆக அவங்களோட பிரையாரிட்டீஸ் எல்லாமே மாறுது. ஏதோ நம்ம தான் வந்து சின்ன பசங்க ஃபீல்ல இருக்கோமே தவிர, அவங்க ஏதோ பெரிய மனுஷங்க மாதிரி மாறிடுறாங்க. அது அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப குயிக்கா நடந்துருது. நம்ம இப்படி கண்ணு திறந்து இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஓடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. இது வந்து ஹாப்பி தான். ஆனா வந்து அது ஏதோ அத வந்து ரியாலிட்டிய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆ இது ஓகே தே ஆர் குரோயிங் அப் ஃபாஸ்ட். ஓகே அது கரெக்ட் தான். பட் ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொன்னா, என்ன பண்றது நம்ம 2 பேரும் அவன் இல்லாம நம்ம என்ன ரைட்ல ஏற முடியுமா என்ன? சும்மா அப்படியே வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா வாக் பண்ணிட்டு, அப்படியே அங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு சும்மா ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு அ இது இது வீக்கெண்ட் அவுட்டிங்லயே இது ஒரு மாரி டிஃபரெண்ட்டான ஃபீலா இருந்துச்சு.
கொஞ்சம் சன் செட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். எனக்கு சன்செட் ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் எடுக்கணும் அப்டின்னா. அதுக்கப்புறம் பார்த்தா, எங்க 2 பேரையும் வந்து மாடலா யூஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன் அப்டின்னா. பிகாஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் அப்படி டிஜிட்டல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணும்போது, கன்சர்ன் வேணும். அவங்கள ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் அப்டின்றதுக்கு. ஸோ வேற யாரையும்லாம் நம்ம வந்து மாடலா யூஸ் பண்ணவோ, இல்ல மத்தவங்கள ஃபோட்டோ எடுக்கவோலாம் கூடாது. அதனால வந்து அவன் எங்களையவே யூஸ் பண்ணி நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டான். அது மாரி இப்படி நடங்க, அப்படி நடங்க, பேர்ட்ஸுக்கு நடுவுல போங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, பீச் மண்ல ஃபுட் பிரிண்ட்ஸ் மாதிரி அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு, ஒரே ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து தள்ளி முடிச்சு ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டாரு. ஸோ இப்படிதான் என்னோட வீக்கெண்ட் வந்து போச்சு. ஐ மீன் லாஸ்ட் வீக்கெண்ட். And that's it for the video. Thank you so much for choosing to watch this vlog. See you in the next video. Have a good day. Bye bye.